குமரகுரு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த குமரகுரு அப்படின்ற சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் தான் ஆகுதுன்னு ஆரம்பிச்சு. ஸோ ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க முருகனுடைய வரலாறு, முருகனுடைய அந்த ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக நான் நிறைய பதிவுகள் கொடுக்குறேன். ஸோ முருகன் பத்தி பேசுறதுக்கு முருகப்பெருமாள் என்ற அதிசய மனிதரை வந்து நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ வணக்கம். வணக்கம். முருகப்பெருமாள் யூடியூப் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க நண்பர்களுக்கும் ஃபாலோ அனுப்பிச்சு விட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு திருச்செந்தூரை பத்தி முதல் பதிவு திருச்செந்தூர். ஆமா, அதாவது அசுரனை வென்ற இடம், தேவரை காத்த இடம். இந்த உலகத்துல எந்த பொருள் வேணாலும் கெட்டு போகும், கடல் நீர் கெட்டு போகாது. கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பும் மூலிகையும் எத்தனை முக்கடலின் சங்கமம். இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான ஒரு இடம்னா திருச்செந்தூர். அப்பேற்பட்ட திருச்செந்தூர்ல முழு சந்திரன் அன்னைக்கு அந்த கடலை வந்து மத்து போட்டு கடையிற மாதிரி, முழு பௌர்ணமி அன்னைக்கு அந்த அலை கடலை வந்து கடைஞ்சு எடுக்கிறது யாருன்னா தாய். அப்போ அவர் கையில் இருக்கிற சக்தி வேல், அப்போ ராகுங்கிற சந்திரன் அங்க உங்களுக்கு எல்லாமே அங்க வந்துருது. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எண்ணற்ற நோய்கள் தீரணும், குழந்தை பிறக்கணும், நம்ம பிரச்சனைகள் தீரணும்னா பௌர்ணமி அன்னைக்கு காலையில 5 மணி நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இயங்குற நேரம். அந்த நேரத்துல ஒரு 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரமாவது குளிங்க கடல்ல. அந்த மூலிகைகள் உங்கள் எண்ணற்ற துகள்கள் வழியா பரவி, அந்த உப்பு நீரும் பரவி, உங்க உடம்புல இருக்கிற நோய் கிருமி, உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட வினைகள், எந்த ஒரு எதிர்வினையா இருந்தாலும் உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளும் எப்படி நவபாஷாணத்துல முருகன் சிலை செஞ்சாங்களோ, அந்த நவபாஷாணம் மருந்தா மாறிச்சோ, அந்த கடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாஷாணமும் உங்க உடம்புக்குள்ள பூந்து உங்க உடம்புக்குள்ள இருக்க தீவினைகளை, இப்போ ஒரு விஷத்தை ஊத்திட்டு பக்கத்துல ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருந்தா அந்த விஷம் அவனை பாதிக்க. அப்பேற்பட்ட திருச்செந்தூர் கடல்ல பௌர்ணமி அன்னைக்கு நீங்க குளிச்சுட்டீங்க காலைல 5 மணி. உங்களுக்கு குழந்தை வேணுமா குழந்தை, செல்வம் வேணுமா செல்வம், எது வேணும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த நாள்ல போகணும்? பௌர்ணமி அன்னைக்கு. ஒரு நாள் தங்குங்க. பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல தங்குற மாதிரி கடற்கரையில தங்கும் போது நல்லது. தங்கிட்டு காலையில 5 மணிக்கு குளிங்க. 5 மணில இருந்து 6 மணி குளிச்சுட்டு முருகன் கோயில முதல்ல 3 சுத்துங்க. சுத்துனதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள போங்க. எடுத்த உடனே முருகனை பார்க்க ஓடாதீங்க. முருகன் கோயில 3 சுத்தும் போது பல்லாயிரம் கோடி தேவாதி தேவர்கள் குடியிருக்கிற இடம் கோயிலை சுத்தி தான். இந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய கோபுர ஒளி கோயிலை சுத்தி இருக்கும். நீங்க அந்த கோயிலை சுத்தும் போது அந்த கோயிலினுடைய அத்தனை பாசிட்டிவிட்டி உங்க உடம்புல ஏறும். அந்த கோயிலை சுத்தி இருக்கிற தேவாதி தேவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்? உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமே முதல்ல வந்து கிடைக்கும். ஏன்னா குலம் தெரியாதவனுக்கு குமரனே கண்கண்ட குலதெய்வம்னு சொல்றான். அப்போ அசுரன் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய எதிரியா இருக்கலாம், நமக்கு கெட்டது செய்யறதானா இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய தீ வினைகளா இருக்கலாம், கிரகங்களினுடைய பாதிப்பா இருக்கலாம், நோயா இருக்கலாம், தீராத வினை தீராத நோய், இல்ல நமக்கு ஒரு குழந்தை எங்க போனாலும் கிடைக்கல. முடிஞ்சா உங்க பூர்வீகத்தில் உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்ச உங்க பிறந்த நாள் அன்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர்ல கூட காலைல 5 மணிக்கு குளிக்கலாம். பிறந்த நாள் அன்னைக்கு போயிட்டும் திருச்செந்தூர்ல காலைல 5 மணிக்கு குளிக்கலாம். இன்னொன்னு, பௌர்ணமி அன்னைக்கு காலையில 5 மணிக்கு குளிச்சுட்டு முருகனை 3 சுத்திட்டு வந்தா அவர் வேல், இந்த உலகை சக்தி வேல் இந்த உலகை காக்குற மாதிரி, அசுரனை வென்ற மாதிரி திருச்செந்தூர் முருகன் அசுரன்கிற உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீ வினைகளை அழித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசம்ங்கிற வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிற அமிர்த கலசத்தை நிச்சயமா தருவாரு. முழு மனதோட திருச்செந்தூர் முருகா என்று கொடுக்கும் ஒருவருக்கும் முருகான்னு சொல்றவங்களுக்கு ஒரு நாளும் குறை வராதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் சொல்றேன், முருகனை கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம்னு சொல்றாங்க. கந்தனே கலியுக கடவுள். அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய சன்னதியை மிதிக்கணும்னா நிறைய பேர் முயற்சி பண்ணி போக முடியலன்னு நினைக்கிறாங்க. அந்த முருகனை ஒருபோது உள்ளன்போடு நீங்க போகணும்னு நினைங்க, கண்டிப்பா வழி விடுவாரு, நல்லதே நடக்கும். குமரகுரு அப்படிங்கிற யூடியூப் சேனல் வாயிலாக முருகனை பற்றி பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கிடைத்ததற்கு, வாய்ப்பளித்ததற்கு தொடர்ந்து வந்து இந்த சேனலை வந்து பாருங்க. நிறைய
முருகன் பற்றிய செய்திகளை வந்து நம்ம கொடுக்கலாம், திருத்தலங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக நீங்க எழுதி அனுப்புங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.